விஷயம் மறந்துட்டேன். முருகர் வந்து என்னோடய வாழ்க்கையில் இந்த சண்டைக்கு முன்னாடி தான் வந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட போஸ்ட் வந்துச்சு. அப்போ வந்து எப்படி நான் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி முருகரை மட்டும் கும்பிடவே மாட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது. முருகர் கோயிலில் தான் இத்தனைக்கும் எனக்கு கல்யாணமே ஆச்சு. அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சரி நாமளும் 48 நாள் விரதம் இருக்கலாம், திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம், நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு 6 நாள் தான் விரதம் இருந்தேன். 6வது நாள் நைட்டே வந்து எனக்கு 6வது நாள் வந்து எனக்கு காலையிலே வந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சு. அன்றைக்கி பௌர்ணமி, தைப்பூசத்துக்கு வந்து போயிட்டேன். பஸ்ஸு ஏறுறேன், 3 மைல் என் கண்ணில் படுத்து ஒரே சந்தோஷம். 2வது பஸ் மதுரைக்கு ஏறுறேன். அந்த பஸ்ஸில் இப்படி நிமிந்து பார்த்தா மேலே ஃபுல்லாக அந்த இடம்லாம் ஃபுல்லாக மயிலாகவே இருந்துச்சு. 3வது பஸ்ஸு திருச்செந்தூர் ஸ்ட்ரெயிட்டாக ஏறணும். 3வது பஸ் பார்த்திங்கன்னா அழகாக வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு இறங்கி போயிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக வந்து காலையில் விடிகாலையில் போயிட்டேன். நான் நினச்ச மாதிரி அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு எனக்கு குளிக்க போகலாம்னு போயிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. என்னோடய பெரிய பையனும் நானே எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போனோம். ஆனால் நான் வந்து நினச்சதை முடிக்காமல் வரவே மாட்டேன். முருகரை பார்க்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நிச்சு எவ்வளோ நேரம் நிச்சு என்னோடய ஹஸ்பண்டே வேலைக்கு போயிட்டார். அப்புறம் ஒரு அண்ணா என்னை கூடவே இருந்து கூட்டிகிட்டு போய் நாளைக்கு குளிக்க வச்சார். அப்புறம் பார்த்தா அந்த அண்ணா வந்து எங்கே போனார்னு எனக்கு தெரில. உண்மையாகவே நான் முருகராக தான் நினைக்கிறேன் அந்த அண்ணாவை. அப்புறமா வந்து சரி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்காரப்பு வந்து கோயிலே படுத்துன்னு தூங்கிட்டார். எல்லோரும் எங்களுக்கு பின்னாடி வந்தோம். தைப்பூசம் வேறு சரியான கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் போய் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முருகா, நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நினச்சேன். முருகா, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் உன்னை வந்து இன்றைக்கி சாயந்தரம் பட்டுக்கிலே பார்த்துட்டு பஸ் ஏறணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 1/2 hour தூங்கிட்டு என்னோடய வீட்டுக்காரர் எழுந்தார். அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் கூட ஒருத்தர் சேலத்தில் வந்தாங்க, அவங்க கூட ஜாயின் ஆனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம். எப்படி போனோன்னு தெரியாது. தருமபுரிலேருந்து ஒரு அக்கா, அவங்க கூட பேசிட்டு முன்னாடி போயிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த அக்கா என்னை கூட்டிகிட்டு முன்னாடி போயிட்டாங்க. அந்த அக்காவும் அந்த அண்ணாவும் வள்ளி அம்மாவும் முருகரை கூப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் என்னோடய வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kilometer அந்த பக்கம் வந்தார். அக்கா, நான் எப்படிக்கா என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்களை சாமி பார்த்துட்டு போவேன், அவர் இல்லாமல் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த அக்கா அப்புறம் போய் போலீஸ்கார்கிட்ட சொல்லிவிட்டு என்னோடய வீட்டுக்காரை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு சொன்ன நம்பவே மாட்டீங்க, ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருந்தது. அந்த ஒரு பஸ்ஸில் ஒரே ஒரு சீட்டு எனக்கு மட்டும்தான் கிடைச்சிது. முன்னாடி புக் பண்ணணும், ஆனால் எனக்கு அந்த சீட் கிடச்சிச்சு. அந்த பஸ்